அத்தியாயம் 20. அனலின் கரம் பெண்ணவளிடையிலிருந்து மெல்ல மெல்ல அவள் ஒப்பீடில்லா அழகை நோக்கி மேலோங்க, அதே சமயம் அலெக்சாவும் அதன் வேலையை சரிவர செய்து வைரமுத்து வரிகளை அள்ளி வீசியது. சிச்சுவேஷன் சாங் சரியாய் எதிரொலிக்க அவள் அங்க வளைவுகளை தாண்டி அவன் கைகள் அத்துமீறும் சமயம் பட்டென்று அவனை விட்டு விலகி நின்றாள் அவள். அனல் முகத்தில் அப்பட்டமான தவிப்பும் கோபமும் ஒரு சேர திரண்டது. என்னாச்சு? சற்று மோகம் கலந்த வார்த்தையாகவே வந்தாலும் அதில் அவள் விலகிவிட்டாளே என்ற கோபமும் இருக்கத்தான் செய்தது. இதுக்கு மேல வேணாம் என்றாள் தரையை பார்த்தபடி. அவன் மீது அலாதி நம்பிக்கை இருந்தாலும் கிராமத்தில் வளர்ந்த பெண் அல்லவே, அதனால் இதெல்லாம் அவளுக்கு தவறாக தோன்றியது. அதுவும் கல்யாணத்திற்கு முன். ஏன் வேணா? என் மேல நம்பிக்கை இல்லையா? மேட்டர் முடிச்சுட்டு உன்னை கழட்டி விட்டுருவேன்னு நினைக்கிறியா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. என்னை விட உங்க மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு, பயந்தபடி சொன்னாள். அவன் மோன நிலை எல்லை மீறிய சமயம் திடீரென்று தடுப்பு போட்டு விட்டாளே என்ற கடுப்பு அப்பட்டமாக தெரிந்தது அவன் முகத்தில். போய், உனக்கு பயம் எங்க உன்னை யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட்டுருவனோன்னு, அதான் விலகி போறேன். இல்லைங்க, உண்மையாவே எனக்கு பயமா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி தப்புங்க, கண்களில் தவிப்புடன் சொன்னாள். அதுதான் இப்ப நம்ம லவ்வர் ஆயிட்டோமே, அப்புறம் என்ன? இருந்தாலும் கல்யாணம் ஆகலையே. அனல் பொறுமை எல்லை கடந்தது. அவன் நினைத்தால் இந்த நொடி அவள் இதழை கவ்வி அவளை ஆட்கொள்ள முடியும். சுற்றி ஒரு ஈக்காக்கா கூட கிடையாது. ஆனால் கைகளை மடக்கி பொறுமை காத்தவன் அவசரமாக ரெஸ்ட் ரூம் சென்று முகத்தை கழுவி வந்தான். வா போகலாம் என்றான் அவள் முகம் பார்க்காமல். இமேல கோபமா? அவன் பின்னே ஓடியபடி கேட்டவளுக்கு அவன் கோபமும் பயத்தை கொடுத்தது. இல்ல என்றவளை கீழே அழைத்து வரும் சமயம் பட்டென்று பலூன் வெடித்தது. தென்றல் பயந்து போய் திரும்பி பார்க்க அங்கே அனலின் நண்பர்கள் பட்டாலும் கேக்குடன் காத்திருந்தார்கள். தென்றலுக்கு அதிர்ச்சிதான். அவன் தன் பர்த்டேவை மறந்துவிட்டான் என்று நினைத்திருந்தாள். அங்கிருந்த அத்தனை பேரும் கிஃப்ட் கொடுத்து அவளுக்கு வாழ்த்து சொன்னார்கள். எல்லாமே அனலின் ஏற்பாடுதான். அத்தனை பேரும் அவன் சொன்னது போலவே அச்சு பிசறாமல் நடித்தார்கள். கேக் வெட்டி முடித்த பிறகு அனலை அவளை காரில் அழைத்து வந்து அவள் அபார்ட்மெண்ட் முன் நிறுத்தினான். ஒரு வார்த்தை கூட அவளிடம் பேசவே இல்லை அவள். தென்றல் முகமே வாடிவிட்டது. என் மேல கோவமா இருக்கீங்களா? என்கிட்ட பேசுங்க. தென்றல் கலங்கிய கண்களுடன் காரை விட்டு இறங்கி நடக்க, ஒரு நிமிஷம் என்று அனலின் சத்தம் கேட்டு கண்களில் ஆசையுடன் திரும்பியவள் முன் ஒரு கிஃப்ட் பாக்ஸை நீட்டியவன் அவள் முகம் பார்க்காமல் சொன்னான், ஹாப்பி பர்த்டே என்று. என் முகத்தை பார்த்து கூட சொல்ல மாட்டீங்களா? அவளுக்கு கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு வரவே அவன் கொடுத்த கிஃப்டை வாங்கி கொண்டாள். அடுத்த நொடி சொல்லாமல் வண்டி எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் அனல். உதட்டை பிதுக்கியபடி ரூமுக்கு வந்தவள் அனலின் ஜெர்கினை எடுத்து போட்டுக்கொண்டு பொத்தென்று மெத்தையில் விழுந்து கண்ணீர் வடித்தாள். நாட்கள் நகர்ந்தது. தென்றல் போன் செய்தாலும் அனல் அட்டன் பண்ணுவதில்லை. அட்டன் பண்ணினாலும் தென்றல் மட்டும் பேசுவாள். அவனும் மௌனமாக இருப்பான். அவளும் 1000 முறைக்கு மேல் மன்னிப்பு கேட்டு விட்டாள். ஆனால் அனல் ஒரு வார்த்தை அவளிடம் பேசவில்லை. தென்றலால் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. தோழியின் முகம் வாடியிருப்பதையும் அவள் குரலில் இருந்த தொய்வும் ஆளுக்கு சந்தேகத்தை கொடுத்தது. அம்மோ, ஏண்டா ஒரு மாதிரி இருக்க? என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? அந்த பொறுக்கி உன்னை தொந்தரவு பண்ணானா? சந்தேகமாய் கேட்டான். அவனுக்கு எங்கிருந்து தெரிய போகிறது? அனல் காதல் சொல்லி அவள் இதழ்களில் கவிதை பாடியது எல்லாம். அவள்தான் அனலை பற்றி எதையும் ஆழியிடம் சொல்வதில்லையே. ஒன்னும் இல்லடா என்று உடனே செயற்கை புன்னகை செய்தவள் ஆழியின் முன் இப்பொழுதெல்லாம் பொய்யாக நடிக்க துவங்கினாள். இதெல்லாம் அவளை பின்னாளில் எந்த அளவுக்கு பாதிக்கப் போகிறது என்பதை அவள் அறிந்திருக்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு வாரம் கடந்துவிட்ட நிலையில் திடீரென்று தென்றலின் போனுக்கு அனல் SMS செய்தான். பார்ட்டிக்கு போகணும், ரெடியாரு. அவ்வளவுதான் அனுப்பியிருந்தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்லீவ்லெஸ் லெஹங்கா ஒன்றையும் அவளுக்கு அனுப்பி வைத்திருந்தான். இதுவரை ஸ்லீவ்லெஸ் அணிந்து பழக்கம் இல்லாதவளுக்கு அந்த லெஹங்காவை பார்த்ததும் மயக்கம் வராத குறைதான். அதுவோ ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ், அதிலும் கழுத்தின் கீழிறங்கி அவளின் உச்சி அழகு தெரியும்படி இருந்தது. அதுபோக இடுப்பெல்லாம் தெரியும் அளவு இருந்தது. இதுவரை இப்படி ஒரு உடையை தென்றல் அணிந்ததே இல்லை. அதனால் தயக்கத்துடன் அந்த உடையையே உத்து உத்து பார்த்து கொண்டிருந்தவளுக்கு மயக்கமே வந்தது. ரெடி ஆயிட்டியா? நான் வெளியே இருக்கேன் என்று SMS வந்தது. இவள் சோகமான எமோஜியை அனுப்பினாள். என்னாச்சு? வர பிடிக்கலையா? அவன் கொஞ்சம் கோபமான எமோஜியை அனுப்பியிருந்தான். இல்ல, இந்த ட்ரெஸ் தான் போடணுமா? பாவமாய் ஒரு எமோஜியையும் சேர்த்து அனுப்பியிருந்தாள். ஆமா, அதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? இல்ல, டிரான்ஸ்பரண்டா இருக்கு, கை வேற இல்ல. ஏனோ அதை பார்த்ததும் அவளுக்கு சிரிப்பு வந்து விட்டது.
அவன் இதை மறந்து விட்டான். ஆனாலும் ஏனோ அந்த உடையை பார்த்ததும் இதில் தென்றல் எப்படி இருப்பாள் என்று அவன் எண்ணம் கற்பனை கோட்டை கட்டிவிட்டது. அதனால்தான் பல லட்சம் கொடுத்து அதை வாங்கிவிட்டான். உனக்கு நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் பிடிக்கலன்னா போடாத, உனக்கு என்ன பிடிக்குதோ போட்டுக்கோ என்று வருத்தமான எமோஜியை தட்டிவிட்டு அவன் நெட் ஆஃப் செய்துவிட அவளுக்கு தர்ம சங்கட்டமான நிலை. இதை எப்படி போட முடியும், இவருக்கு எப்படி சொல்லி புரிய வைப்ப என்று ஒரு 2 நொடி அந்த ட்ரெஸ்ஸை வெறிக்க வெறிக்க பார்த்தாள். அந்த சோடா புட்டி என்ன பண்ண போறான்னு தெரியலையே என ஸ்டேரிங்கில் தாளம் போட்டவன் தென்றலின் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்து கண்களை விரித்தான். அங்கே அப்சரஸ் போல அந்த லெஹங்காவில் அழகு தேவதையாக நடந்து வந்தவளை கண்ணெடுக்காமல் ரசித்தான் அனல். அவன் அவ்வளவு பெரிய அழகியா என்று கலாய்த்தவன்தான் இப்பொழுது அப்பட்டமாக அவளை சைட்டடித்தான். ஆனால் அதை கூட அவள் பார்க்காத வண்ணம் மட்டுமே பார்த்தான். தென்றலுக்கு அந்த உடையை சுத்தமாக பிடிக்கவில்லை என்றாலும் அவனுக்காக மட்டுமே அணிந்து கொண்டவள் எப்பொழுதாவது அவன் பேசுவானா என்ற ஆவலுடன் காரில் ஏறி அமர்ந்தாள். வழக்கம் போல சீட் பெல்ட் அணிய மறந்துவிட்டாள். முடிந்தவரை அவளை பார்ப்பதை தவிர்த்தவன் வழக்கம் போல சீட் பெல்ட்டை மாட்டிவிடும் பொழுது இருவரின் இதழுக்கும் நூலளவே இடைவெளி இருந்தது. இருவரின் இதயமும் வேகமெடுத்து துடிக்க தலையை சிலுப்பிக் கொண்டவன் காரை எடுத்தான். எங்க போறோம் தயக்கமாக கேட்டாள். ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டி. நான் எதுக்கு? அதே தயக்கம். எல்லாரும் ஃபியான்சியோட வரணும்னு சொல்லியிருக்கான். சற்று கோபமாகவே வந்தது அவன் வார்த்தைகள். என்னதான் அவன் தன் மீது கோபமாக இருந்தாலும் அவன் சொன்ன ஃபியான்சி என்ற வார்த்தை அவளுக்கு அண்டார்டிகா கடலில் முங்கி எழுந்தது போல சில்லென்று இருந்தது. ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில்தான் பார்ட்டி நடந்தது. அந்த பில்டிங்கை பார்த்ததுமே தென்றல் இதயம் படப்படுத்தது. அந்த சோடா புட்டி கண்ணாடியை ஆள்காட்டி விரல் கொண்டு சரி செய்து கொண்டவள் கொஞ்சம் பயந்துதான் இருந்தாள். இருவரும் லிஃப்ட் மூலமாக அந்த 13வது மாடிக்கு வந்து சேர்ந்தார்கள். அவள் இந்த ஸ்லீவ் அணியவே கவலை கொண்டாள். ஆனால் அங்கிருந்த பெண்கள் யாவும் குட்டி சைஸ் பிரா அளவுக்கு தான் அணிந்திருந்தார்கள். அதுவும் அங்கிருந்த ஒருத்தர் கூட முட்டிக்கு கீழ் வரை ஆடை அணிந்திருக்கவில்லை. அவர்களெல்லாம் ஆவென்று வாயை பிளந்தபடி பார்த்து கொண்டிருந்தாள் தென்றல். ஆனால் அந்த நவநாகரிக பெண்களை தாண்டி அனலின் கடைக்கண் பார்வை சென்றது என்னவோ அங்கு அப்பாவியாய் முழித்தபடி சோடா புட்டி கண்ணாடியுடன் நின்று கொண்டிருந்த தென்றல் மீதுதான். அங்கிருந்த அத்தனை பேரையும் அனல்தான் செட் பண்ணியிருந்தான். ஆனால் அவன் மறந்த ஒன்று, அவனின் எக்ஸ் ஒருத்தி அந்த கூட்டத்தில் அழையா விருந்தாளியாய் வந்திருப்பதை. எல்லாம் பிளான் பண்ணி தானே போகுது, எல்லாம் கரெக்டா தான் போகுது. ஆனா அவளுக்கா இவ்ளோ பண்ணணுமா என்ன? அந்த மயிரெல்லாம் எனக்கு தெரியும், ஒரிஜினல் பேர் மாதிரி நடிக்க சொல்லு என்று இங்கு அனல் பெரிய திட்டமே போட்டு கொண்டிருந்த சமயம் அவனுக்கு ட்விஸ்ட் கொடுக்கும்படி ஒரு முக்கியமான கெஸ்ட் ஒருத்தரை பார்க்க ஆழியும் அதே ஹோட்டலுக்குத்தான் லிஃப்டை நோக்கி சென்று கொண்டிருந்தான். தன்னை சுற்றி இத்தனை சதிவலை பேணப்பட்டிருப்பதை அறியாமல், அப்பாவியாய் அந்த ஆப்பிள் ஜூஸில் மது கலக்கப்பட்டிருப்பதை அறியாமல் 6வது டம்ளரை காலி செய்திருந்தாள் தென்றல். அத்தியாயம் 21. ஏனோ தெரியவில்லை, அந்த பூவிலியாளுக்கு அங்கிருந்த அத்தனை பேரும் அவளையே கண்ணெடுக்காமல் பார்ப்பது போல ஒரு உணர்வு. ஒருவேளை இந்த ட்ரெஸ் நமக்கு அசிங்கமா இருக்கோ? இதுக்குதான் சொன்ன இதெல்லாம் வேணாம்னு. நமக்கே இப்படி இருக்கே, இவங்க எப்படி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க? இவங்க வீட்டுல ஏதோ சொல்ல மாட்டாங்களா என தனக்குத்தானே பேசிக் கொண்டவள் ஆண்கள் பெண்கள் என்று அத்தனை பேரும் அலைக்காக சரக்கடிப்பதைக் கண்டு உதட்டை பிதுக்கினாள். எப்படி பொண்ணுங்க கூட இப்படி சரக்கடிக்கிறாங்க? இங்க இதெல்லாம் சாதாரணம் போல. மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? பேரர் வந்து மரியாதை நிமித்தமாக கேட்டார். ஜூஸ் இருக்கா? சற்று தயக்கமாக கேட்டாள். அந்த பேரர் அவளை வினோதமாக பார்த்தான். அங்கிருந்த அத்தனை பேரும் மது மட்டுமே அருந்த அவள் ஒருத்திதான் ஜூஸ் கேட்டாள். ஒருவேளை இடம் மாறி வந்து விட்டாளோ என்று நினைத்தான் அவன். அந்த பேரர் அவள் கேட்டது போல ஜூஸ் எடுத்து வர சொல்ல, அதே சமயம் அங்கிருந்த பல பெண்களின் கண்களும் தென்றல் மீது வன்மமாய் படர்ந்தது. கேவல சோடா பொட்டி இவளுக்கு அனல் ஜோடியா? அந்த கருமத்தை எல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. போயும் போயும் இவ்வளவு லவ் பண்றான் அனல். உச்சக்கட்ட கடுப்பிலும் வன்பத்திலும் அந்த மதுவை வாயில் சரித்தாள் ரீனா. ஹே கூல் ரீனா, அனல் உண்மையா லவ் பண்ணல, அவன் நடிக்கிறான், இதான் நமக்கு தெரியுமே. அவள் தோழிகள் என்ன ஆறுதல் சொன்னாலும் அவளால் அதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நடிப்பா இருந்தா கூட அதை என்னால ஏத்துக்கவே முடியலடி. அனல் அழகுக்கும் பணத்துக்கும் அவன் பக்கத்துல கூட நிக்க முடியாது. எனக்கு என்ன குறைச்சல்? எத்தனை முறை லவ் பண்றேன்னு அவன் பின்னாடி சுத்தி இருப்பேன். ஆனா அவன் என்ன ஒரு மனுஷியா கூட மதிக்கல. இந்த சோடா புட்டி கூட உரசி உரசி நிக்கிறான். இவளை ஏதாவது பண்ணணும்டி, அப்பதான் என் மனசு ஆறும் வஞ்சகமாய் சொன்னாள்.
ஏ ரீனா, வேணாண்டி, தேவையில்லாம ஏதாவது பண்ணி வச்சிடாத. அவள் தோழிகள் எவ்வளவு சொன்ன போதும் அவள் கேட்க மறுத்து அங்கே தென்றலுக்கு ஜூஸ் கொண்டு சென்றவனை வழிமறித்து அதில் மதுவை கலந்து விட்டாள். இதை அறியாமல் அதை ஜூஸ் என்று எண்ணி குடித்த தென்றலுக்கு அந்த சுவை ஒரு மாதிரி இருந்தாலும் அது பிடித்து போகவே அதை வாங்கி வாங்கி பருகினாள். என்னதான் தென்றல் மீது ஒரு கண் வைத்திருந்த போதிலும் அனல் அவளை கொஞ்சம் கவனிக்க மறந்து விட்டான். அந்த வாய்ப்பை ரீனா பயன்படுத்தி கொண்டாள். அதற்குத்தானே அவள் இவ்வளவு ஆர்வமாக காத்திருந்தாள். கிட்டத்தட்ட 6 கிளாஸுக்கு மேல் குடித்தவளுக்கு தலை சுற்றுவது போல இருந்தது. அதே சமயம் அந்த கூட்டத்திலிருந்த ஒரு மர்ம கண்கள் தென்றலை தான் அணுவாக ரசித்துக் கொண்டிருந்தது. ரீனா, நிறுத்து, ஏதோ பண்ணாத. அவள் தோழிகள் சொல்வதையெல்லாம் காது கொடுத்தும் கேட்காமல் ரீனா வில்லத்தனமாய் செயல்பட்டு அவளை தனியே அழைத்து சென்றாள். அவள் மூளை வில்லத்தனத்தின் உச்சியாக செயல்பட்டது. எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு, நான் வீட்டுக்கு போகணும். தென்றல் அவள் பாட்டுக்கு உளறிக் கொண்டிருந்தாள். ஆனால் அதை கேட்க அனல்தான் அருகில் இல்லை. உன்னை வீட்டுக்குள்ள செல்லம், மொத்தமாவே அனுப்பி வைக்கிற என்று ரீனா யாருக்கும் தெரியாமல் தென்றலை தனியே அழைத்து சென்றாள். இன்னொரு பக்கம் அந்த மர்ம உருவமும் மற்றவர்கள் பார்த்து விடாதபடி அவர்களை ஃபாலோ பண்ணி சென்றது. அனலின் திட்டம் வேறு, ஆனால் அங்கு அவன் நினைத்ததை விட வேறு விதமாக நடந்து கொண்டிருந்தது. நீங்க யாரு? என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? நான் வீட்டுக்கு போகணும். போதையில் தள்ளாடியபடி உளறி கொட்டினாள். உன்னை அனல் கிட்ட தான் கூட்டிட்டு போறேன், பேசாம வா என்று ஒரு கட்டத்திற்கு மேல் அவள் மறுக்க அவளை இழுத்து சென்றவள் ஒரு அறைக்குள் கொண்டு போய் தள்ளிவிட ஏற்கனவே தள்ளாடி கொண்டிருந்தவள் அப்படியே பொத்தென்று போய் கீழே விழுந்தாள். எனக்கு கிடைக்காத அனல் யாருக்கும் கிடைக்க கூடாது, உன்னை மொத்தமா முடிச்சு வர்ற என்று தென்றலை அந்த அறைக்குள் பூட்டி வைத்துவிட்டு வந்தாள் ரீனா. அதே சமயம் அந்த மர்ம உருவம் அவனிடம் இருந்த ஸ்பேர்கி கொண்டு அந்த அறைக்குள் சென்றது. அடிக்கொரு முறை அனலின் கண்கள் தென்றல் அந்த இடத்தில் இருக்கிறாளா என்று பார்த்து கொண்டேதான் இருந்தது. யதார்த்தமாய் திரும்பியவன் கண்கள் தென்றலை காணாமல் அந்த இடமெங்கும் தேடியது. அவனை விட அதிகமாக அவன் நண்பன் கிஷோர் தான் பதறினான். இதுக்குதான் சொன்னேன் அவளை இங்க கூட்டிட்டு வர வேண்டாம்னு. இவ்வளோ பெரிய ஹோட்டல்ல அவளை எங்க போய் தேடுறது என்று இருவரும் அங்கிருந்த அத்தனை பேரிடமும் விசாரித்தார்கள். ரீனாவோ அங்கிருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு தென்றலை பூட்டி வைத்திருந்த அறைக்குள் சென்றவள் அங்கு அவளை காணாமல் குழம்பும் சமயம் சிசிடிவியை கண்காணித்து அந்த அறைக்கு தேடி வந்தார்கள் அனலும் கிஷோரும். தென்றலுங்க? கோபமாக வந்தது அனல் வார்த்தை. எனக்கு தெரியாது என்றவள் சொல்லி முடிப்பதற்குள் அவள் கன்னத்தை பழுக்க செய்திருந்தான் அனல். பொய்யா சொல்ற? எங்கடி தென்றல்? மயக்கமா இருக்குன்னு சொன்னா, அதனால இங்க கூட்டிட்டு வந்த. இப்ப எங்க போனான்னு தெரியல. எங்கோ பார்த்தபடி அவள் கடுப்பில் சொல்ல அவர்கள் ஒரு பக்கம் தென்றலை தேடி மீண்டும் சிசிடிவியை பார்க்கும் சமயம் முகத்தை மறைத்திருக்கும் மர்ம உருவம் ஒன்று மயக்கத்திலிருந்த தென்றலை தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு வெளியே செல்லும் காட்சி பதிவாகி இருந்தது. அதே சமயம் ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங்கிற்காக வந்திருந்த ஆளி மீட்டிங் முடித்துவிட்டு கார் பார்க்கிங் வரும்பொழுது கார் லைட் வெளிச்சத்தில் யாரோ ஒரு உருவம் ஒரு பெண்ணை தூக்கி காருக்குள் போடும் காட்சியை கண்டு அவன் கண்கள் துணுக்குற்றது. ஆனால் அவன் அறிந்திருக்கவில்லை அது அவன் ஆருயிர் தோழிதான் என்பதை. அவங்க ஃபியான்சி போல என்று தோள் குலுக்கி கொண்டவனுக்கு ஏனோ அப்படியே விட்டு செல்லவும் மனமில்லை. அதனால் அந்த கார் அருகே சென்று அந்த மர்ம நபரிடம் விசாரிக்க முற்படும் போது அவன் ஆழியின் மூக்கில் ஓங்கி குத்தினான். அதில் ஆழி கொஞ்சம் தடுமாறும் சமயம் அவன் காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பியிருந்தான். இன்னொரு பக்கம் சிசிடிவி மூலம் அவர்களை தேடி வந்திருந்த அனலும் கிஷோரும் கூட அந்த காரை ஃபாலோ பண்ணி செல்ல அவர்களுக்கு முன் ஆழியும் மின்னல் வேகத்தில் அந்த காரை ஃபாலோ பண்ணி சென்றான். இவன் என்னடா தலைக்கு தங்கச்சி பையன் மாதிரி இப்படி காரை டிரைவ் பண்றான், சரியான வித்தக்காரன் போல. அவனை பெருமை பேசிய கிஷோர் முகத்தில் கார் ஓட்டிய போதும் ஓங்கி ஒரு குத்துவிட தவறவில்லை அனல். எதுக்குடா அடிச்ச? இன்னொரு குத்தம் விட்டான் அனல். எதுக்குடா இன்னொரு தடவை அடிச்ச? முதல் குத்து அவனை புகழ்ந்து பேசுனதுக்கு. அப்ப இன்னொரு குத்து? அவளை காணோன்னு என்னை விட அதிகமா பதறன பாரு, அதுக்கு. கிஷோர் நண்பனை வினோதமாக பார்த்தான். மச்சி, உண்மையாவே நீ அவளை பொய்யாதான் லவ் பண்றியா இல்ல நிஜமாவே லவ் பண்றியான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஆனா நீ அவளை நிஜமாவே சைட் அடிக்கிறன்னு எனக்கு தெளிவா தெரியுது. அவ உனக்கு தங்கச்சி மாதிரி, புரியுதா? கிஷோர் உடனே பொங்கினான். அடே, நானெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது உறுதிமொழியில கூட எல்லாரும் சகோதரிகள்னு சொல்லாதவன். எனக்கு தங்கச்சி லிஸ்டே கிடையாது. உனக்கு தான் அவளை பிடிக்காதே, அப்புறம் யாரு சைட் அடிச்சா என்ன? ஆனாலும் இன்னைக்கு அந்த ட்ரெஸ்ல அவ பாபி டால் மாதிரி இருந்தால என்று பல்லை காட்டியவனின் முந்தி பல்லை ஒரே குத்தில் உடைத்து விட்டான் அனல். அடே, இப்ப எதுக்குடா பல்ல உடைச்ச? வாயில் வடிந்த ரத்தத்துடன் அப்பாவியாய் கேட்டான்.
ம் இன்னொரு முறை அவகிட்ட பல்ல காட்டி பேசக்கூடாதுல, அதுக்குதான் என்று அவன் கோபத்தை காரின் வேகத்தில் காட்டினான். கிஷோர் அவனை புரியாத புதிராய் பார்த்தான். இவன் நல்லவனா கெட்டவனாங்கிற மாதிரி இவன் லவ் பண்றானா இல்லையா? இவனும் லவ் பண்ண மாட்டானா, நம்மளும் பண்ணக்கூடாதான். இருந்தாலும் இன்னைக்கு அவ அழகா இருந்தா என்று தனக்குத்தானே பேசிக் கொண்டவன் இதற்கு மேல் அவனிடம் அடி வாங்கிவிடக் கூடாது என பின்னிருக்கைக்கு தாவிவிட்டான். இருவர் கண்களிலும் சிக்காமல் அங்கிருந்த மறைவான டனலில் காரை பதுக்கிய அந்த மர்ம உருவம் பக்கத்தில் நல்ல உறக்கத்திலிருந்த தென்றலை ஆசையாய் பார்த்தது. நீ எனக்குத்தான், எனக்கு மட்டும்தான், உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று ஏக்கம் கலந்த சபல பார்வையுடன் சொன்னவன் மெல்ல அவள் கன்னத்தை வருடினான். உன்னை மொத்தமா எடுத்துக்கு போற நாள் ரொம்ப தூரம் இல்ல. அப்ப எவனும் உன்னை நெருங்கி வர விடமாட்டேன். யாராவது உன்னை நெருங்கணும்னு நினைச்சா கூட மொத்தமா அழிச்சிருவ. இவன மாதிரி என்று அந்த உருவம் வில்லத்தனமான சிரிப்பை உதிர்க்க கார் ஓட்டிக் கொண்டிருந்த அனலின் தலையில் அந்த பக்கம் பைக்கில் சென்ற சிலர் கண்ணாடி பாட்டிலால் ஓங்கி அடித்தனர். அதில் அனல் நிலை தடுமாறி விட அவன் கார் பக்கத்தில் இருந்த மரத்தில் மோதியது. அதே சமயம் பைக்கில் சென்ற ஆழியின் பைக்கை அடித்து தூக்கியது பின்னால் வந்த கார். அத்தியாயம் 22. தென்றல் மெல்ல கண் விழித்தாள். அவள் முன்னே கையில் கட்டுடன் அமர்ந்திருந்தான் ஆழி. வண்டி இடித்து தூக்கி வீசப்பட்டவன் கடவுள் புண்ணியத்தில் மண் சரிவில் போய் விழுந்தான். அவன் காயத்தையும் பெரிதாய் எண்ணாதவன் அந்த டனலுக்குள் இருந்த காரை தேடி கண்டுபிடிக்கும் பொழுது காருக்குள் தென்றல் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி கொண்டான். தென்றல் நெற்றியை பிடித்தபடி எழுந்து அமர்ந்தாள். அவளுக்கு நடந்த எதுவும் ஞாபகம் இல்லை. அவள் கடைசியாக அந்த ஜூஸ் குடித்து மயங்கியது மட்டும்தான் ஞாபகம் இருக்கிறது. தென்றல் எப்படி இந்த இடத்திற்கு வந்தாள்? அவன் யார்? எதற்கு தென்றலை கடத்தி செல்ல முயற்சி செய்ய வேண்டும் என்று ஒன்றும் புரியவில்லை ஆளுக்கு. நான் எப்படி இங்க வந்த? என்னாச்சு? நெற்றியை பிடித்தபடி கேட்டவள் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்ததை நினைவுபடுத்தி பார்க்க முயற்சி செய்தாள். ஆனால் எதுவும் ஞாபகம் வர மறுத்தது. நீ ஹோட்டல்ல மயங்கி விழுந்துட்ட, அப்ப நான் உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன் என்று பாதி உண்மையை சொன்னவன், நீ எதுக்கம்மா அங்கே போன? என்ன ட்ரெஸ் அது என்று அவன் சந்தேகத்தை கேட்டான். தென்றலின் முகம் நொடியில் வேர்த்தது. நண்பனுக்கு தெரியாமல் தானே அவள் அனலுடன் பழகி கொண்டிருக்கிறாள். அது அது வந்து என்று பதில் சொல்ல முடியாமல் அவள் திணறுவதை வைத்தே ஏதோ தவறான பாதையில்தான் தென்றல் செல்கிறாள் என்பதை ஆழி புரிந்து கொண்டான். அவளை சிறு வயதிலிருந்தே பார்க்கிறான். அவள் ஒவ்வொரு அசைவும் அவனுக்கு அத்துப்புடி. சரி விடு, நீ ரெஸ்ட் எடு, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் என அங்கிருந்து கிளம்பியவன் அடுத்து வந்தது என்னவோ அந்த ஹோட்டலுக்குத்தான். தென்றல் யாருடன் வந்தாள், எதற்கு வந்தாள் என்று அவன் தெரிந்து கொண்டால்தான் அவளை பிரச்சனையிலிருந்து காக்க முடியும். அந்த ஹோட்டலில் உள்ளவர்கள் உண்மையை சொல்ல மறுத்தது மட்டுமல்லாமல் அவர்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை கூட காட்ட மறுத்தார்கள். அதையும் மீறி பிரச்சனை செய்து உள்ளே சென்றவனுக்கு 0 பலனே கிடைத்தது. யாரோ மொத்த சிசிடிவி காட்சியையும் அழித்து விட்டார்கள். கண்டிப்பா தென்றலை சுத்தி ஏதோ பெரிய சூழ்ச்சி நடக்குது, அதை கண்டுபிடிச்சே ஆகணும் என்று ஒரு பக்கம் ஆழி தோழிக்காக சுற்றி திரிய, இன்னொரு பக்கம் தன் அறையில் தலையில் கட்டுடன் படுத்து கிடந்தான் அனல். அவன் பக்கத்தில் கால்கள் இரண்டிலும் கட்டு போட்டு பாவமாக படுத்து கிடந்தான் கிஷோர். பாவி பைய, இவன் கூட வந்த ஒரே காரணத்துக்காக என்னை கட்டு போட்டு படுக்க வச்சுட்டான் என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டிருந்தான். அனல் அவனுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக அன்று யார் அவன் தலையில் பாட்டில் வைத்து அடித்தது என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்தான். ஆனால் பலன் என்னவோ 0 தான். தென்றலை ஆளி பத்திரமாக அழைத்து சென்று விட்டான் என்பதை அவள் ரூமில் இருந்த சிசிடிவி வழியாக தெரிந்து கொண்டான். நாட்கள் அதன் போக்கில் நகர்ந்தது. அனலின் காதல் வலையில் தென்றல் கண்மூடித்தனமாக விழுந்து விட்டாள். ஒவ்வொரு நாளும் அவன் குரல் கேட்காமல் அவள் நாள் தொடங்குவதும் இல்லை. அவன் குரல் கேட்காமல் அவள் நாள் முடிவதும் இல்லை. அந்த அளவுக்கு அவளை காதல் பைத்தியம் ஆக்கிக் கொண்டிருந்தான் அனல். என்ன இருந்தாலும் சரி, ஒவ்வொரு முறையும் அவள் நெருக்கத்தில் அவனால் கண்ட்ரோலுடன் மட்டுமே இருக்க முடியவில்லை. நிச்சயம் அவளை டம்மி ஆக்குவதற்கு முன் மம்மி ஆக்கி விடுவான் போலும். இன்னொரு பக்கம் அனலின் தந்தை வேறு அவனை கல்யாணம் செய்து கொள்ள சொல்லி டார்ச்சர் செய்து கொண்டிருந்தார். அந்த ஹாலில் பெரிய பிரளயமே நடந்து கொண்டிருந்தது. அவன் என்ன பண்ணுவானோ எனக்கு தெரியாது. நான் பொண்ணு பார்த்துட்டேன். பேரு ரீனா. அவ அப்பா பெரிய மல்டி மில்லியனர். அவளை கல்யாணம் பண்ணா மொத்த சொத்தும் அவனுக்கு தான். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்கு. அவன் மட்டும் இதுக்கு சம்மதம் சொன்னா நமக்கு நிறைய நல்லது நடக்கும். அது மட்டும் இல்ல, பணமும் ஒன்னு சேர்ந்தா நம்மள அடிச்சுக்க யாரும் இல்ல என்று நடுகாலில் நின்று கூச்சல் போட்டுக் கொண்டிருந்தார் அனலின் தந்தை.
ஆனால் அனலோ எனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்பது போல ஜாலியாக கேம் விளையாடி கொண்டிருந்தான். பாவம் அனலின் அன்னைதான் இருவருக்கும் நடுவே அப்பாவியாய் நின்று கொண்டிருந்தார். அனல், அப்பா சொல்றத கேளுப்பா. அவர் எதுவா இருந்தாலும் உன் நல்லதுக்கு தாப்பா சொல்லுவாரு. அவர் வழக்கம் போல சத்தமில்லாமல் அமைதியான குரலில் மகனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்தார். ஆனால் அவருக்கும் தெரியும் அந்த கல்லை கூட அசைக்க முடியும், ஆனால் இந்த அனலை அசைக்க முடியாது என்று. அனல் நக்கலாக சிரித்து கொண்டான். அவன் சிரிப்பின் அர்த்தம் அறியாதவர்களா அவர்கள்? ஏன் நல்லதுக்கா இல்ல உங்க நல்லதுக்கா? உங்களுக்கு சொத்து வேணும், கம்பெனி வேணும், அதுக்காக அந்த பில்லா சொல்லாக்கிய ஏன் தலையில கட்ட பாக்குறீங்களா என்றான் நக்கலாக. தந்தை பிளான் என்னவென்று அவனுக்கு தெரியாதா என்ன? என்னடி பேச்சு பேசுறான் இவன்? திமிரு கூடி போச்சு. மரியாதை அவனை கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல சொல்லு, இல்லைன்னா அவனுக்கு சொத்துல 5 பைசா கிடைக்காது என்று மிரட்டினார். அப்பா சொல்றத கேளுப்பா. அனல் அப்பாவுக்காக இல்லை, சொத்துக்காக யோசித்தான். அவனுக்கு மனுஷாலை விட மனசை விட பணமே முக்கியம். அதனால் ஒரு பெருமூச்சுடன் சரி என்று சம்மதம் சொல்லிவிட்டான் கல்யாணத்துக்கு. ஒரு பக்கம் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னவன் இன்னொரு பக்கம் போனை எடுத்து தென்றலுடன் காதல் மொழி பேச கிளம்பிவிட்டான். அத்தனையும் நடிப்புதான். அவனுக்கு ஆளியை பழிவாங்க வேண்டும். அதனால் தென்றலை எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் அவன் பழிவாங்குவான். அனலின் கல்யாண விஷயம் அறிந்ததும் கோபம் கொண்டு நண்பனை தேடி வந்தான் கிஷோர். நான் கேள்விப்பட்டது உண்மை அனல். என்ன சுரக்காக்கு உப்பு இல்லனா? விளையாடாத. நீ அந்த ரீனாவை கல்யாணம் பண்ண சம்மதம் சொல்லிட்டியாமே? ஆமா, அதுக்கு இப்ப என்ன? அத்தனை நக்கல் அவன் பேச்சில். டேய், நீ தென்றல லவ் பண்ணிட்டு இருக்க. திருத்தம், லவ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. ஜோக் பண்ணாத அனல். மத்தவங்கள வேணும்னா நீ ஏமாத்தலாம், ஆனா உன் கண்ணுல வேற என்னமோ இருக்கு. உன்னை நீயே ஏமாத்திக்காத. இந்த சென்டிமெண்ட் மயிரா என்கிட்ட பேசாத. என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு கிளம்பு. அப்போ உண்மையாவே தென்றல ஏமாத்த போறியா? அவ ஃபீலிங்ஸ் கூட விளையாட போறியா? அனல் சிரித்தான். நீ இன்னும் அதை நம்பல? வேணும்னா உனக்கு ஒரு சின்ன டெமோ பீஸ் காட்டவா? கிஷோர் நண்பனை புரியாமல் பார்த்தான். என்ன என்ன பண்ண போற? என் பொய்யான காதலிக்கு ஹெவி ஃபீவராம், வைரஸ் காய்ச்சலாம். பாவம் 3 நாளா படுத்தே இருக்கா. அவளை கொஞ்சம் அலைய வைப்போமா என்று அனல் அவன் போனை எடுத்து தென்றலுக்கு அழைத்தான். அந்த பக்கம் ஹெவி ஃபீவரில் சுருண்டு படுத்திருந்தாள் தென்றல். தன்னவன் அழைப்பை பார்த்ததும் அத்தனை அசதியிலும் போனை எடுத்து காதில் வைத்தாள். ஏனுங்க என்றாள் அத்தனை சோர்விலும் காதலுடன். பாத்தியா, காய்ச்சல்லையும் காதல என்று நக்கல் செய்த நண்பனை வெறுப்புடன் பார்த்தான் கிஷோர். செல்லம், எங்கடா இருக்க? இப்ப ஃபீவர் எப்படி இருக்கு? எழுந்து கொள்ள முடியாத அளவுக்கு காய்ச்சல்தான். சற்று முன்புதான் ஆளி டாக்டரை அழைத்து வந்து ஊசி போட்டு அழைத்து சென்றான். இருந்த போதும் தன்னவன் மனம் கவலை கொள்ளும் என்பதனால் பொய் சொன்னால் அந்த பேதை பெண். இப்ப சரியாயிருச்சு என்றாள் இருமலுடன். காதலன் மனசு கஷ்டப்படக்கூடாதான். இப்ப அவளை கஷ்டப்படுத்தி பாப்போமா? வில்லத்தனமான சிரிப்புடன் சொன்னவனை பார்க்க அச்சு அசல் டெவில் போலவே இருந்தான். வேணானல், அவளுக்கு ஃபீவர், அவளை விட்டுரு. பாரா, அங்க அடிச்சா இங்க வலிக்குதுன்னு சொல்றது இதுதானா? அவளுக்கு காய்ச்சல்னா உனக்கு துடிக்குதோ? உனக்கும் அவளுக்கு என்ன உறவு? தப்பா பேசாதானல், நீ பண்றது ரொம்ப தப்பு. அவளுக்கு முடியல. நீ சொல்லி நான் கேட்கணுமா? அவன் நான் சொல்றத கேப்பாளா இல்லையான்னு இப்ப பாக்கலாம் என்றவன். தென்றல், நான் பெட்ரோல் இல்லாம ஒரு இடத்துல தனியா மாட்டிக்கிட்டேன். யாருக்கிட்ட கேட்டாலும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. மழை வேற வர மாதிரி இருக்கு. நீ எனக்காக பெட்ரோல் வாங்கிட்டு வரியா என்றான் அப்பாவியாக. அவளால் எழுந்து கொள்ளவே முடியவில்லை. அவள் எப்படி போக முடியும்? தென்றல் சற்று யோசித்தாள். நீ என்ன உண்மையாவே லவ் பண்ணலையா தென்றல்? அதனாலதான் யோசிக்கிற. சரி விடு, நான் பாத்துக்கிறேன் என்று அப்பாவியாய் பேசியவன் அந்த பக்கம் சிரித்துக் கொண்டிருந்தான். ஐயோ, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கண்ணா என்று இருமியவள் நான் வர என கடினப்பட்டு எழுந்து அமர்ந்தாள். சீக்கிரம் வந்துரு தென்றல், நான் உனக்காக காத்துட்டு இருப்ப என்று போனை அணைத்தவன் நண்பனை பார்த்து வெற்றி புன்னகை செய்தான். வெளியே அடமலை வர மாதிரி இருக்கு. அவளுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. ஏனல் இறக்கமே இல்லாத டெவில் மாதிரி நடந்துக்கிற? டெவில் தான். அவ காதலோட ஆழம் பார்க்க வேணாமா? இத வச்சுதாண்டா அந்த ஆழிய பழி வாங்கணும். இதை அறியாத அந்த அப்பாவி தென்றல் நிற்க கூட நிதானமில்லாமல் தட்டு தடுமாறி குடையை கூட எடுக்க மறந்து அந்த நள்ளிரவு நேரம் அனலை தேடி கிளம்பினாள்.